வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் பிஸ்மிக் காலின்ஸ். தலைப்புச் செய்திகள். தமிழக அமைச்சரவை 23 அமைச்சர்களுடன் இன்று விரிவாக்கம் செய்யப்பட்டு இலாக்காக்களும் அறிவிக்கப்பட்டுள்ளன. அமைச்சரவையில் 4 பெண்கள் இடம்பெற்றுள்ளனர். தமிழக அமைச்சரவையில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இணைய உள்ளதாக அக்கட்சியின் தேசிய தலைவர் திரு காதர் மொய்தீன் அறிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் மத்திய அமைச்சரவைக் கூட்டம் புதுதில்லியில் இன்று மாலை நடைபெறுகிறது. முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் 35வது நினைவு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் தனது கடைசி லீக் ஆட்டத்தில் குஜராத் டைட்டன்ஸை இன்று எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். தமிழக அமைச்சரவை 23 புதிய அமைச்சர்களுடன் இன்று விரிவாக்கம் செய்யப்பட்டு இலாக்காக்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. மக்கள் மாளிகையில் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் புதிய அமைச்சர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். இதன்படி தாவேகாவை சேர்ந்த 21 பேரும் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த 2 அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். தூத்துக்குடி தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட தாவேகாவின் ஸ்ரீநாத்திற்கு மீன்வளத்துறை, அவினாஷி கமலிக்கு கால்நடை, குமாரபாளையம் விஜயலட்சுமி பால்வளம், காஞ்சிபுரம் ரஞ்சித்குமார் வனத்துறை, கும்பகோணம் வினோத் வேளாண் துறை, திருவாடானை ராஜீவ் சுற்றுச்சூழல் பருவநிலை மாற்றம், கடலூர் ராஜ்குமார் வீட்டு வசதி நகர்ப்புற வளர்ச்சி, அரக்கோணம் காந்திராஜ் கூட்டுறவுத்துறை, ஒட்டப்பிடாரம் மதன் ராஜா சிறு குறு நடுத்தர தொழில்துறை, ராஜபாளையம் ஜெகதீஸ்வரி சமூக நலன் மகளிர் நலத்துறை, ஈரோடு விஜயபாலாஜி கைத்தறி ஜவுளித்துறை, ராசிபுரம் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் வணிக வரி பத்திரப்பதிவுத்துறை, சேலம் தெற்கு விஜய் தமிழன் பார்த்திபன் போக்குவரத்து துறை, ஸ்ரீரங்கம் ரமேஷ் இந்து சமய அறநிலையத்துறை ஒதுக்கப்பட்டுள்ளது. வேளச்சேரி குமார் செயற்கை நுண்ணறிவு தகவல் தொழில்நுட்பம், ஸ்ரீபெரும்புதூர் தென்னரசு வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை, கோயம்புத்தூர் வடக்கு சம்பத்குமார் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை, அறந்தாங்கி முகமது ஃபர்வேஸ் தொழிலாளர் நலத்துறை திறன் மேம்பாடு, தாம்பரம் சரத்குமார் மனிதவள மேம்பாடு, கிணத்துக்கடவு விக்னேஷ் மதுவிலக்கு ஆயத்தீர்வை துறைகள் வழங்கப்பட்டுள்ளன. காங்கிரஸ் கட்சி சார்பில் கிள்ளியூர் தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ராஜேஷ்குமாருக்கு சுற்றுலாத்துறையும், மேலூர் விஸ்வநாதனுக்கு உயர்கல்வித்துறையும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் 59 ஆண்டுகளுக்கு பின்னர் காங்கிரஸ் கட்சி தமிழக அமைச்சரவையில் இடம்பெறுகிறது. இதனிடையே KA செங்கோட்டையனிடமிருந்து நிதித்துறை சென்னை RK நகரைச் சேர்ந்த மரிய வில்சனுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. திரு KA செங்கோட்டையனுக்கு வருவாய் பேரிடர் மேலாண் துறை வழங்கப்பட்டுள்ளது. தமிழக அமைச்சரவையில் மொத்தம் 4 பெண்கள் இடம்பெற்றுள்ளனர். அமைச்சரவையில் முதலமைச்சர் உட்பட தற்போது 33 பேர் இடம்பெற்றுள்ளனர். தமிழக அமைச்சரவையில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீகும் இடம்பெறும் என்று அக்கட்சியின் தேசிய தலைவர் திரு காதர் மொய்தீன் அறிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழக வெற்றிக் கழகத்தின் அழைப்பை ஏற்று இந்நடவடிக்கை என்றார். இதன்படி தஞ்சை பாபநாசம் தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஷாஜகான் அமைச்சரவையில் இடம்பெறுகிறார் என்றும் அவர் கூறினார். அமைச்சர்களுக்கு பல்வேறு துறைகள் ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் ஆதி திராவிடர் சிறுபான்மையினர் நலத்துறை இதுவரை யாருக்கும் ஒதுக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் மத்திய அமைச்சரவைக் கூட்டம் இன்று மாலை புதுதில்லியில் நடைபெறுகிறது. மத்திய அரசின் கீழ் உள்ள பல்வேறு அமைச்சகங்களின் செயல்பாடுகள் குறித்து இந்த கூட்டத்தில் முக்கியமாக விவாதிக்கப்படும் என தெரிகிறது. மேற்காசிய நெருக்கடியின் மத்தியில் எரிபொருள் விலையேற்றம், முக்கிய வர்த்தக வழித்தடமான ஹார்மோஸ் நீரிணையில் ஏற்பட்டுள்ள தடைகள், உலகளாவிய எரிசக்தி பாதுகாப்பு நிலைமையின் பின்னணியில் இந்த கூட்டம் முக்கியத்துவம் பெறுகிறது. அனைத்து துறைகளைச் சேர்ந்த மத்திய அமைச்சர்கள் இந்த உயர்நிலைக் கூட்டத்தில் பங்கேற்கின்றனர். பிரதமர் தமது 5 நாட்கள் பயணத்தை முடித்துக் கொண்டு நாடு திரும்பியுள்ள நிலையில் இந்த கூட்டம் இன்று நடைபெறுகிறது. ஒரே வாரத்தில் பெட்ரோல் டீசல் விலை 2 முறை உயர்த்தப்பட்டது குறித்தும் இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டத்தின் கீழ் உலகின் பிரம்மாண்ட நோய் கண்டறியும் வசதி நம் நாட்டில் உள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு JP நட்டா தெரிவித்துள்ளார். ஜெனீவாவில் உலக சுகாதார பேரவை சார்பிலான நுரையீரல் பரிசோதனை நிகழ்ச்சியில் பேசிய அவர், காசநோய் மற்றும் பிற நுரையீரல் நோய்களை கண்டறியும் நவீன வசதிகளை மத்திய அரசு அதிகரித்துள்ளதாக குறிப்பிட்டார். தொழில்நுட்பம் கடைகோடி மக்களையும் சென்றடைய வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் இருப்பதாகவும் அமைச்சர் கூறினார். மேற்குவங்க மாநிலம் ஃபால்டா சட்டப்பேரவை தொகுதி மறுதேர்தல் வாக்குப்பதிவில் பகல் 1 மணி நிலவரப்படி 60.43% வாக்குகள் பதிவாயின. மாலை 6 மணி வரை வாக்குப்பதிவு தொடர்ந்து நடைபெறும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். மறைந்த முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் 35வது நினைவு தினம் தீவிரவாத தடுப்பு தினமாக இன்று கடைபிடிக்கப்படுகிறது. 1991ஆம் ஆண்டு இதே நாளில் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி தீவிரவாத தாக்குதலில் உயிரிழந்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்ட சமூக வலைதள பதிவில் இந்நாளில் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்திக்கு அஞ்சலி செலுத்துவதாக கூறியுள்ளார். புதுதில்லியில் அமைந்துள்ள ராஜீவ்காந்தியின் நினைவிடமான வீர் பூமியில் காங்கிரஸ் கட்சியின் திருமதி சோனியா காந்தி, திரு மல்லிகார்ஜுன கார்கே, திரு ராகுல் காந்தி, திருமதி பிரியங்கா காந்தி உள்ளிட்டோர் மலரஞ்சலி செலுத்தினர். ஸ்ரீபெரும்புதூரில் அமைந்துள்ள ராஜீவ்காந்தி நினைவிடத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு செல்வ பெருந்தகை உள்ளிட்டோர் மலரஞ்சலி செலுத்தினர். தீவிரவாத எதிர்ப்பு உறுதிமொழியும் ஏற்கப்பட்டது. திருச்சி, நாச்சிக்குறிச்சி, சோழங்கநல்லூரில் தமிழ்நாடு வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரக இயக்கத்தின் சார்பில் ராஜீவ்காந்திக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. கொரிய தீப கற்பத்தில் இந்தியாவின் மனிதநேய உதவிகளையும் அமைதிக்கான நிலைப்பாட்டையும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் எடுத்துரைத்தார். சியோலில் இந்திய போர் சின்னத்தை அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சருடன் இணைந்து திறந்து வைத்து பேசிய அமைச்சர், இந்திய கொரிய குடியரசின் நட்புறவை மேம்படுத்துவதற்கான வலுவான அடித்தளம் உருவாக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டார். இரு நாடுகள் இடையேயான வரலாற்று பிணைப்புகளை புதுப்பிப்பதற்கான நடவடிக்கைகள் முனைப்புடன் மேற்கொள்ளப்படுவதாகவும் சுட்டிக்காட்டினார். கொரிய போரின் போது இந்திய படைகளின் பங்களிப்பை காட்சிப்படுத்தும் புகைப்பட கண்காட்சியையும் அமைச்சர் பார்வையிட்டார். முன்னதாக இரு நாடுகளுக்கிடையே புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் கையெழுத்தானது. தென்காசி மாவட்டம் தமிழக கேரள எல்லையான புளியரை காவல் நிலைய சோதனைச் சாவடியில் கனரக வாகனங்களை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு கமல் கிஷோர் நள்ளிரவில் ஆய்வு செய்தார். போக்குவரத்து விதிகளை பின்பற்றாத வாகனங்களுக்கு அபராதம் விதிக்க அவர் அறிவுறுத்தினார். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் நகராட்சியில் தூய்மை மாத விழாவை முன்னிட்டு விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் துரைசாமிபுரம் கிராமத்தில் சட்டவிரோதமாக செயல்பட்ட கல் குவாரி கண்டுபிடிக்கப்பட்டதை அடுத்து இப்பணியில் ஈடுபடுத்தப்பட்ட 2 ஹிட்டாச்சி இயந்திரங்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். இதுபோன்ற செயல்களில் ஈடுபடுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட புவியியல் சுரங்கத்துறை எச்சரித்துள்ளது. சர்வதேச தேயிலை தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. தேயிலையின் பொருளாதார முக்கியத்துவம், மருத்துவ குணங்களை எடுத்துரைக்கும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் இத்தினத்தில் கடைபிடிக்கப்படுகிறது. நீலகிரியில் தேயிலை விளைச்சல் குறித்து எமது செய்தியாளர். இந்தியாவில் மட்டும் சுமார் 1350 மில்லியன் கிலோ தேயிலை தூள் உற்பத்தி செய்யப்படுகிறது. இந்தியாவின் மொத்த உற்பத்தியில் நீலகிரி தேயிலையின் பங்கு 40% உள்ளது. நீலகிரியில் உயரமான மலைப்பகுதியில் தேயிலை விளைவதாலும் இங்கு நிலவும் சீதோஷ்ண நிலை மற்றும் மண் இங்கு உற்பத்தி செய்யப்படும் தூளிற்கு டார்லிங் அசாம் டீயை விட அதிக சுவையும் தரமும் அளிக்கிறது. இங்கு சுமார் 60,000 குடும்பங்கள் தேயிலை விவசாயத்தில் ஈடுபட்டுள்ளனர். 130க்கும் மேற்பட்ட தேயிலை தொழிற்சாலைகள் உள்ளது. உதகையிலிருந்து சரவணன். நெல்லையில் புதிய ஆதார் சேவை மையத்தை ஆட்சித்தலைவர் திரு சுகுமார் திறந்து வைத்தார். தமிழகம், புதுச்சேரியில் 30 மையங்களை திறக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக பெங்களூரு மண்டல துணை இயக்குநர் பிரியா ஸ்ரீகுமார் இந்நிகழ்ச்சியின் போது தெரிவித்தார். இந்த ஆதார் சேவா கேந்திரம் பார்த்தீங்கன்னா மெயின் ஸ்பெஷாலிட்டி UIDA கூட உள்ள கிரீவன்ஸ் ரிலேட்டட் எல்லா இஷ்யூஸும் இங்கே நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம். மற்ற சென்டர்ஸில் நீங்கள் ஆதார் பதிவு பண்ணலாம், அப்டேட் பண்ணலாம். இந்த சென்டரில் ஆதார் பதிவும் அப்டேட்டும் பண்ணலாம். கூடவே நீங்கள் ரீஜனல் ஆஃபீஸ் பெங்களூர் கூட ஏதாவது கிரீவன்ஸ் இருக்குன்னா அதையும் டேக்அப் பண்ணலாம். UIDA ரன் பண்ணுற சென்டர். இந்த சென்டரை கொஞ்சம் பப்ளிசைஸ் பண்ணி மக்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் கொடுத்தாச்சுன்னா கண்டிப்பாக மக்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். நாகை மாவட்டத்தில் பிரதமரின் விவசாயி கௌரவ நிதி திட்டத்தில் சேர்வதற்கான சிறப்பு முகாம் அடுத்த மாதம் 15ஆம் தேதி வரை நடைபெறும் என்று ஆட்சித்தலைவர் திரு ஆகாஷ் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து எமது செய்தியாளர். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் PM கிசான் திட்டத்தில் 3193 நபர்கள் விவசாயிகளுக்கான தனித்துவ அடையாள எண் பெறாமல் உள்ளனர். அனைத்து வேளாண்மை விரிவாக்க மையங்கள், இந்தியா போஸ்ட் பேமெண்ட்ஸ் வங்கி, இ-சேவை மையங்களில் ஜூன் 15ஆம் தேதி வரை முகாம் நடைபெற உள்ளது. இந்த முகாமில் கலந்து கொள்ள விவசாயிகள் ஆதார் அட்டை, நில உடைமை ஆவணங்கள், வங்கி கணக்கு புத்தகம், குடும்ப அட்டை போன்றவற்றை எடுத்து செல்ல வேண்டுமாய் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். நாகையிலிருந்து செல்வன் ஜெபராஜ்.
நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல், ஈரோடு ஆகிய 5 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் அகமதாபாத்தில் இன்றிரவு 7:30 மணிக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் தனது கடைசி லீக் ஆட்டத்தில் குஜராத் டைட்டன்ஸை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழக அமைச்சரவை 23 அமைச்சர்களுடன் இன்று விரிவாக்கம் செய்யப்பட்டு இலாக்காக்களும் அறிவிக்கப்பட்டுள்ளன. அமைச்சரவையில் 4 பெண்கள் இடம்பெற்றுள்ளனர். தமிழக அமைச்சரவையில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இணைய உள்ளதாக அக்கட்சியின் தேசிய தலைவர் திரு காதர் மொய்தீன் அறிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் மத்திய அமைச்சரவை கூட்டம் புதுதில்லியில் இன்று மாலை நடைபெறுகிறது. முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் 35வது நினைவு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. IPL டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் தனது கடைசி லீக் ஆட்டத்தில் குஜராத் டைட்டன்ஸை இன்று எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.